அடிமை மருமகள் 18வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 18வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை அமைய போகுதுங்க. தற்கொலைக்கு முயற்சிக்கும் சண்முகத்தின் மாற்று திட்டமும். அருணின் கொடூரமான பேச்சை கேட்டு உடைந்த ஆனந்தி தூக்கு போட முயலும் பொழுது சண்முகம் ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து அவளை கடைசி நொடியில் காப்பாற்றுகிறான். அவளது கழுத்து மிகவும் பலமாக பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ரகசியமாக அவளை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கிறான். அங்கு அவளுக்கு கழுத்து பட்டி போடப்படுகிறது. ஆனால் சண்முகம் இந்த விஷயத்தை அருண் குடும்பத்திற்கு சொல்லாமல் மறைக்கிறான். ஆனந்தி இறந்து விட்டதாக அவர்கள் நினைக்கட்டும், அப்போது தான் குற்ற உணர்ச்சியில் அவர்கள் உண்மையை உடைப்பார்கள் என்று சண்முகம் ஒரு நாடகம் ஆடுகிறான். ஆனந்தி மறைவால் ஏற்படும் நடுக்கம். ஆனந்தியை காணவில்லை. அவளது அறையில் தூக்கு கயிறு மட்டும் தொங்குகிறது என்பதை பார்த்து அருண், மங்கம்மா, பிரியா மூவரும் பதறி போகிறார்கள். ஆனந்தி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக ஊருக்குள் வதந்தி பரவுகிறது. அருண் தன் தவறை உணர்ந்து பைத்தியம் பிடித்தது போல் மாறுகிறான். மங்கம்மாவும் பிரியாவும் போலீஸ் கேஸ் ஆகிவிடுமோ, சண்முகம் நம்மை சும்மா விடமாட்டான் என்று பயந்து நடுங்கத் தொடங்குகிறார்கள். ரகசிய அறையில் கதவை திறக்கும் மாமனார். இந்த சூழ்நிலையில் வீட்டில் நீண்ட நாட்களாக போட்டப்பட்டிருக்கும் அந்த பூர்வீக அறைக்கு மாமனார் செல்கிறார். அந்த அறையை திறந்து அங்க இருக்கும் குடும்ப தெய்வத்தின் சிலைக்கு முன்னால் அமர்ந்து ஆவணங்களை எடுக்கிறார். அவர் அருணை அழைத்து, உன் அம்மாவுக்கு தங்கைக்கும் பயந்துத்தான் இவ்வளவு காலம் நான் உண்மையை மறைத்தேன். இந்த வீடு சொத்து எல்லாமே ஆனந்தின் அப்பா நமக்கு கொடுத்தது. இந்த வீட்டின் உண்மையான வாரிசு அவள்தான் என்று கூறி பிரியாவும் மங்கமும் அவளுக்கு கொடுத்த மாத்திரைகளை பற்றிய உண்மையை உடைக்கிறார். கம்பீரமாக திரும்பும் அடிமை மருமகள். மங்கம்மாவும் பிரியாவும் போலீஸ் பயத்தில் இருக்கும் பொழுது வீட்டின் கதவு பலமாக திறக்கப்படுகிறது. அங்கு கழுத்து பட்டியுடன் கையில் சொத்து பத்திரங்களுடன் ஆனந்தி கம்பீரமாக உள்ளே நுழைகிறாள். அவளுக்கு பின்னால் சண்முகம் மற்றும் போலீஸ் நிற்கிறார்கள். இவ்வளவு காலம் உங்களை மதிக்க காரணம் என் குடும்பம் எனக்கு கொடுத்த வளர்ப்பு. ஆனால் என் வாரிசை கொன்றுவிட்டு என் நடத்தையை சந்தேகப்பட்ட உங்களுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆக்ரோஷமாக பேசுகிறாள். பிரியா மங்கம்மாவின் சிறைவாசம் கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் ஆனந்தி கொடுத்த மாத்திரை ஆதாரங்களை வைத்து பிரியாவும் அவளுக்கு துணையாக இருந்த மங்கம்மாவும் போலீஸ் கைது செய்கிறார். அருண் அவளது காலில் விழுந்தது, என்னை மன்னித்துவிடு, நான் உன்னோடு வருகிறேன் என்று கெஞ்சுகிறான். ஆனால் ஆனந்தி, இனி உங்கள் முகத்தில் முழிக்க எனக்கு இஷ்டமில்லை. இந்த சொத்துக்களை அனைத்தும் இனி ஏழை குழந்தைகளுக்கு சேரும் என்று கூறி தன் தம்பி சண்முகத்தின் கையை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். எபிசோட் முடிவில் பிரியாவும் மங்கமும் போலீஸ் வண்டியில் ஏறும் பொழுது அருண் நடு ரோட்டில் அழுது கொண்டு நிற்கும் பொழுது ஆனந்தி சண்முகத்துடன் காரில் கம்பீரமாக புறப்படுவதுடன் எபிசோடு 18 மாசாகவே முடிகின்றது. 17வது எபிசோடில் நீங்கள் பார்த்துருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனந்தி தப்பான ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் நம்மளோட அப்பாவும் மாமனாரும் ஹஸ்பண்டும் காப்பாற்ற ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஆனந்தி அதிலேருந்து மீட்கப்படுகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு கழுத்து பட்டியை அணிவிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு சொல்லாத நடக்க போகுது. ரியல் எபிசோடு நெக்ஸ்ட் வீக் Thursday 4 o'clock ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடிமை மருமகள் யாரெல்லாம் பார்க்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறத மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 18th எபிசோடில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 9th எபிசோடைய அப்டேட்டோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 19th எபிசோட அப்டேட்டை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேக் கேர்.